Welcome to our channel Pyvis Academy. ரொம்ப சிம்பிளா லூப்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளாஸ்க்ல எப்படி ஒரு chat application create பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃப்ளாஸ்க் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் ஃப்ளாஸ்க்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க்னு சொல்லி கொடுத்து டெர்மினலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க் ஆஃப் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுத்துருக்கோம். ஃப்ளாஸ்க் ஃபங்க்ஷனை இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். டெஃப் மெயின் ஆஃப் ரிட்டன் Flask app created அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதை ரன் பண்ணுறதுக்கு இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் மெயின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நேம் அப்படிங்கிறதுல நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு இது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆப் டாட் ரன் ஆஃப்னு கொடுத்து டீபக் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தாச்சு. எனக்கு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு லிங்க் வரும். இது க்ரோமில் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா அதுக்கு ரூட் செட் பண்ணணும். ஸோ ஆப்புங்கிற நம்ம வேரியபிளில் அதுக்குள்ளே தானே நம்மளோட ஃப்ளாஸ்க் ஆப்பை வச்சுருக்கோம். ஸோ அட் ஆப் டாட் ரவுட் ஆஃப்னு கொடுத்து அதில் வந்து ஸ்லாஷ் போட்டு நம்மளோட பாத்தை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். டெக்கரேட்டர் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோஸில் போடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஒரு HTML ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஃப்ளாஸ்கோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் டைம் அண்ட் இம்போர்ட் த்ரெட்டிங். டைம் அப்படிங்கிறது எந்தெந்த செகண்ட்ஸில் எனக்கு லூப் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம்ங்கிற பைத்தானோட ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிப் இன்ஸ்டால் டைம் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. த்ரெட்டிங் அப்படின்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் சேம் டைமில் ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது மெசேஜஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட்டு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெசேஜ் எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணுறோம். டெஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட கீவேர்ட். ஸோ def add message of அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் செட் பண்ணிவிட்டு மெசேஜ் லிஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன மெசேஜஸ் வேணுமோ அந்த மெசேஜஸ் வந்து கொடுத்துக்கிறோம். ஹாய் ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி நிறைய மெசேஜ் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதலாம் எப்படி இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து எண்ட் வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ எடுக்கும்போது தான் எனக்கு ரிப்பீட்டடாக அந்த மெசேஜே ரிட்டன் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். இப்போ ஸ்டார்ட் வேல்யூலேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைல் ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் ரிப்பீட்டட் ப்ராசஸ் வந்து எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ 2 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போது இது ஓகே. இப்போது இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்தது அப்படின்னா மெசேஜ் டாட் அப் அண்ட் ஆஃப் மெசேஜ் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எந்த வேல்யூ வந்து இண்டெக்ஸில் இருக்கோ அந்த வேல்யூவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுக்கோல அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1, அதாவது ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு மூவ் ஆகணும். மூவ் ஆன வேல்யூலேருந்து மெசேஜ் லிஸ்ட்டில் வந்து எத்தனை வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால்குலேட் பண்ணி தரணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூக்கு வந்து லூப் ப்ராசஸ் நடக்கணும்ல. ஸோ அதுக்காக எத்தனை வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக லென் ஆஃப் மெசேஜ் லிஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். மீதி இருக்கிற வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி தரோம். இப்போ chat.html அப்படிங்கிற ஒரு HTML பேஜ் இதுக்குள்ளே எழுதுகிறோம். எதுக்குன்னா நமக்கு விண்டோஸில் HTML பேஜ் தான் நம்ம வியூ பண்ண முடியும் அப்படி தானே. ஸோ அதுக்காக இப்போ ஒரு HTML பேஜ் எழுதிட்டு ஆல்ரெடி app.py அப்படிங்கிற ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷனில் ரெண்டர் டெம்ப்ளேட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்து chat.html அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ லைவ் chat அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன வியூ பண்ணுமோ அப்படிங்கிறது மட்டும் அது மட்டும் இதில் வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த சைடு வாங்கி வச்சிருக்க வேல்யூ அதாவது மெசேஜஸ் தான். ஓகேவா? ஸோ மெசேஜஸை இங்கே வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மூலமாக லூப் பண்ணுறோம். ஸோ அதுக்காக div அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதில் ஐடி மெயின் அப்படிங்கிறது செட் பண்ணியாச்சு. இதில் தான் வந்து நான் மெசேஜஸ் அப்படிங்கிறது ஃபார் மெசேஜஸ் இன் மெசேஜஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. மெசேஜ் அப்படிங்கிறதுல அங்கே நம்ம வாங்கியிருக்கோம்ல அந்த மெசேஜை வந்து இதுக்குள்ளே வந்து ஐட்ரேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக மெசேஜ் அப்படிங்கிறத டபுள் கர்லி பிரேஸ் கொடுத்து இந்த சைடு வந்து ஃபெச் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது HTML பேஜில் ஃபெச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பேஜ் தான் நமக்கு அங்கே ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதுக்காக ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த மாதிரி ரூட் செட் பண்ணோம்ல. ஸோ நல்லா பாருங்கள் தெரிஞ்சிருக்கும். ரூட் வந்து அட் ஆப் டாட் ரவுட் ஆஃப் ஸ்லாஷ் அப்படிங்கிறத chat அப்படிங்கிற ஒரு டெஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்துருப்போம். ஃபைனலாக இந்த இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ணணும். இப்போ ஒரு வேல்யூவை பைத்தான் ஃபைல்லேருந்து HTML ஃபைலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த வேரியபிளை மெசேஜ் ஈக்குவல் டு மெசேஜ். இப்போ மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறனால மெசேஜஸ் ஈக்குவல் டு மெசேஜ்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக த்ரெட்டிங்கை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம். த்ரெட்டிங் டாட்
த்ரெட் ஆஃப் எந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணுமோ, டார்கெட்ஸ் ஈக்குவல் டு எந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷனை கொடுத்து ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா மெசேஜ் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து லூப் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒவ்வொரு செகண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் மெசேஜை பிளாக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.